ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நினைவிடம். இந்த நினைவிடம் 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம் உள்ளே போய். அப்படியே உள்ளே போனோம்னா இரண்டு பக்கமுமே இரண்டு சிலைகள் நம்மளை வரவேற்குதுங்க. என்னென்ன சிலைகள்னு பார்த்தோம்னா கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பர் அவர்களுடைய சிலை. இங்கே டார்க் ஷேடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக தெரியல, ரொம்பவே தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் அவர்களுடைய சிலை. இந்த இரண்டு சிலைகளுமே இவர்களுக்கு தமிழ் மீது இருந்த ஆர்வம் மற்றும் பற்றை வெளிப்படுத்துகிற வகையில் வச்சுருக்காங்க. இது இளங்கோவடிகள் அவர்களுடைய சிலை. கையில் ஓலைச்சுவடியுடன் அந்த காலத்து உடையோடு காட்சியளிக்கிறார். ரொம்பவே நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த இரண்டு சிலைகளையுமே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் பின்னாடி பக்கமாக போனோம்னா இரண்டு யானைகள் துதிக்க இரண்டு தந்தங்கள் போன்ற அமைப்புக்கு கீழே அண்ணா அவர்கள் அமர்ந்திருப்பது போன்று வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோம்னா தெரியும், அந்த தந்தங்கள் போன்ற அமைப்புடைய கூர்மையான முனையில் உலோகங்கள் பூட்டப்பட்டிருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலை. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இன்னொரு யானை துதிக்கிற மாதிரி ரொம்பவே நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தோம்னா தெரியும்னு நினைக்கிறேன், அந்த யானையுடைய உடல் அமைப்பு ரொம்பவே நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தத்ரூபமாக இருந்துச்சு. இது அண்ணா அவர்களுடைய சிலை. அண்ணா அவர்கள் புத்தகம் வாசிப்பது போன்ற சிலை வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அழகாக வெட்டப்பட்ட புல்வெளிகள், கிளை திருத்தப்பட்ட மரங்கள், அலங்கார விளக்குகள், அழகுக்கு அழகு சேர்க்கும் சிலைகள், வெண்மை கொஞ்சம் கோபுர கலசங்கள்னு இந்த இடம் பார்க்கவே ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சுங்க. என்னடா இவன் ரைமிங்கில் கதை சொல்கிறான் அப்படின்னு நினைக்க வேணாம். இங்கே பாருங்கள், இந்த புல்வெளிகள்லாம் ரொம்பவே அழகாக நீட்டாக வெட்டப்பட்டிருக்கு. இந்த மரத்துடைய கிளைகள்லாம் வெட்டப்பட்டு திருத்தப்பட்டிருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த அலங்கார விளக்குகள்லாம் ஒரே நேர்கோட்டில் ஃபாரினில் இருக்க மாதிரி ஒரு லுக்கை நமக்கு தருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா 4 வெண்மை கோபுரங்கள் ரொம்பவே அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தோம்னாவே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறது. அப்படியே வாங்க பக்கத்தில் போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உயரமான கம்பம் போன்ற ஒரு அமைப்பு. அந்த இடத்துல தான் அண்ணா அவர்களுடைய நினைவிடம் அமைஞ்சிருக்கு. இங்கேயுமே வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ரொம்பவே க்ரௌடாக இருக்குங்க. வீக் டேஸில் வந்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாம் அப்படியே பக்கத்தில் வந்துட்டோம். நான் முன்னாடியே சொன்னல 2 வெண்மை கோபுரங்கள் ரொம்பவே அழகாக இருக்குன்னு. வாங்க பக்கத்தில் காட்டுறேன். இது ஒன்று, இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு வெண்மை கோபுரம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் தாங்க அண்ணா அவர்களுடைய நினைவிடம். இந்த நினைவிடத்துடைய 2 பக்கங்களிலுமே பெருநிலா வடிவத்தில் 2 சுற்று மண்டபங்கள் இருக்குதுங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. மேற்கத்திய பாணியில் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோம்னா தெரியும்னு நினைக்கிறேன், அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடம். அங்கே என்னமோ எழுதியிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம் என்னன்ட்டு. இந்த இடத்தையுமே ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவருடைய நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க பக்கத்தில் பார்ப்போம். எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. அப்புறம் தோற்றம் மறைவு எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் அந்த பெருநிலா வடிவத்தில் இருக்கக்கூடிய மண்டபம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா கலைஞர் அவர்களுடைய நினைவிடம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய பெருநிலா வடிவமுடைய மண்டபம், அண்ணா அவர்களுடைய நினைவிடத்துடைய முழு தோற்றம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துடைய முழு தோற்றம். இப்படி தாங்க இருக்கும் கலைஞர் அவர்களுடைய நினைவிடம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கலைஞர் அவர்களுடைய சிலை இருக்குது. நான் அப்புறமா காட்டுறவங்களுக்கு அதோடைய முழு தோற்றத்தையுமே. இதுதான் அந்த இடத்துடைய 360 டிகிரி வியூ. இங்கே பாருங்கள், அந்த மேகக்கூட்டம்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. இங்கே சில படிக்கட்டுகளை கடந்து போகிற மாதிரி இருக்கும்.
படிக்கட்டுகள் ஏற முடியாதவங்களுக்கு சரிவான பாதைகளுமே அமைச்சிருக்காங்க. இந்த இடமுமே ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதுதான் கலைஞர் அவர்களுடைய நினைவிடம். இங்கேயுமே ஏதோ ஒரு வாக்கியம் எழுதியிருக்காங்க. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு குட்டி பாப்பா அழகாக விளையாண்டுட்டுருக்கு. இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அவருடைய நேம், தோற்றம், மறைவு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா, இதுதான் அவர்களுடைய நினைவிடத்துடைய முழு தோற்றம். இந்த அமைப்புடைய மையப்பகுதியில் கலைஞர் அவர்களுடைய உருவப்படத்தை வரைஞ்சிருக்காங்க. இதுதான் அந்த நினைவிடத்துடைய முழு தோற்றம். இந்த தோற்றம் வந்து உதயசூரியனை போன்று தோற்றமளிக்கக்கூடிய வகையில் இந்த நினைவிடத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடமே பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இந்த நினைவிடத்திற்கு பின்பகுதியில் வந்தோம்னா மிகப்பெரிய ஸ்பேசியஸான ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்தையுமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அழகான செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்த எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மற்ற இடங்களெல்லாம் பார்த்துட்டு கால்வலியோடு வரவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு கீழே, அதாவது அண்டர் கிரவுண்டில் தான் வந்துட்டு கலைஞர் அவர்களுடைய அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு. அதாவது கலைஞர் அவர்களுடைய மியூசியம் அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், அந்த செடிகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. இதுதான் கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தின் பின்பகுதி. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், ஃபேமிலியாக உட்காந்து நிறைய பேர் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு பால்கனிலேருந்து கடலை பார்க்குற மாதிரி, இங்கேருந்து கடலை பார்க்குறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இது ரொம்ப நீளமான வியூ பாயிண்ட். இங்கேருந்து கடலை பார்த்தா ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். வாங்க பக்கத்தில் போய் காட்டுறேன். பாருங்கள், அந்த பால்கனி ஷேப்லேயே வந்துட்டு அழகாக வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மெரினா பீச். என்னமோ தெரியல, இந்த மேகக்கூட்டங்கள்லாம் நமக்காகவே வந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே வந்து தமிழை செம்மொழியாக அறிவித்ததற்கான 2 கடிதங்களை நம்மளுடைய பார்வைக்காக வச்சுருக்காங்க. கலைஞர் மற்றும் சோனியா காந்தி அவர்களால் இந்த கடிதங்கள் எழுதப்பட்டது. இங்கே வந்து கலைஞர் அவர்களுடைய சிலை இருக்குது. ரொம்பவே தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. அவர் பேனாவால் எதையோ எழுதுவதை போன்று வந்து வடிவமைச்சிருக்காங்க. அவர் பின்னாலிருந்து உதயசூரியன் உதிப்பதை போன்ற தோற்றத்தை அந்த நினைவிடத்தின் தோற்றம் வந்து நமக்கு தருது. ரொம்பவே தத்ரூபமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா 360 டிகிரி வியூவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து அண்ணா அவர்களுடைய நினைவிடம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கலைஞர் அவர்களுடைய நினைவிடம். இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம்னா கலைஞர் அவர்களுடைய மியூசியம் ஆர் அருங்காட்சியகத்தை வந்து பார்க்கலாம். இது வந்து சரிவான பாதையில் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போனோம்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புக்களே அப்படிங்கிற கலைஞர் அவர்களுடைய வாசகம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அங்கேயே வந்து அவருடைய சிக்னேச்சரும் வந்து இருக்கும். ஸோ இந்த மியூசியத்தை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா வள்ளுவர் சிலையோடைய டிஸ்பிளேவை பார்க்கலாம். இது வந்து கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அண்ணா மேம்பாலம். இதுவும் வந்துட்டு கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பூம்புகார் சிலப்பதிகார கலைக்கூடம். இது வந்து கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா குடிசை மாற்று வாரியம். இதுவும் வந்துட்டு கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு டைடல் பார்க். இதுவும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு பெரிய டிஸ்பிளேயில் கலைஞர் மற்றும் அவருடைய தாயார் வந்துட்டு தொலைபேசி உரையாடுவது போன்று வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்தோம்னா தமிழ்தாய் வாழ்த்து அதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா தமிழ்தாயின் தவ புதல்வன் கலைஞர் அப்படிங்கிற இதில் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எழுத்தாளர் கலைஞர் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வந்துட்டு அவருடைய சாதனைகள்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நிறைய டிஜிட்டல் திரைகள் வந்து இருக்குது. அவர் பேசின உரையாடல்கள்லாம் கூட வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் ஏழை பங்காளர் கலைஞர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்துட்டு நிறைய வந்துட்டு டிஸ்பிளேஸ் இருக்குது. அதில் அவர் வந்துட்டு ஏழைகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை செயல்படுத்தினார் அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே டிஜிட்டல் திரையில் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவர் செயல்படுத்திய அவர் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட நலத்திட்டங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா பெண்ணிய காவலர் கலைஞர் அப்படிங்கிற இதில் வந்துட்டு நிறைய டிஸ்பிளேஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த பக்கம் போக முடியாது. ஸோ அப்படியே திரும்பிடுவோம். இந்த பக்கமும் வந்துட்டு நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து நிறைய டிஸ்பிளேஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்தது எல்லாமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்டு வாரியாக அவர் செய்த சாதனைகளை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. வந்து சட்டமன்றத்தில் அவர் உரையாற்றியதை நினைவாக வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்தோம்னா ஒரு தியேட்டர் செட்டப்பில் பிரம்மாண்ட திரையில் கலைஞர் அவர்களுடைய சாதனைகள் எல்லாம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுடைய பார்வைக்காக. தஞ்சை தரணியில் திருக்குவளை எனும் சிற்றூரில் அஞ்சிடும் அம்மையாருக்கும் முத்துவேலருக்கும் அருமை மகனாக பிறந்தார் மு. கருணாநிதி. இது வந்து கலைஞர் அவர்களுடைய முழு வாழ்க்கை வரலாறு. அதனால் முழுசாக எடுக்க முடியல. நேரில் போகும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கலைஞர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். வீடியோ கிளிப்பும் தருவாங்க. அப்படியே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலைஞர் அவர்களுடைய நினைவிடம் இரவு நேரத்தில் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து அரௌண்ட் 7 மணி அளவில் எடுத்தது. இங்கே பாருங்கள், மின்னொலியில் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் அங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். கலைஞர் அவர்களுடைய முகம் மின்னொலியில் ஜொலிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இரவு நேரத்துலேயுமே. இது வந்து கலைஞர் அவர்களுடைய சிலை வந்து அண்ணா அவருடைய நினைவிடம். 360 டிகிரியில் வந்துட்டு இரவு நேரத்தில் வந்து இந்த இடம் இப்படி தான் இருக்கும். பகற்பொழுதில் மட்டும் இல்லைங்க, இரவு பொழுதுலையுமே இந்த இடம் பார்க்கறதுக்கே ரொம்பவே பிரமிப்பூட்டுற வகையில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. அவ்வளோதான், நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த வழியாக போனோம்னா வெளியே போயிடலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இந்த விளக்குகள்லாம் ஏதோ ஃபாரினில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே நேர்கோட்டில் எவ்வளோ அழகாக வந்துட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த நினைவிடத்தை அண்ணா சதுக்கம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்கிற பாடல் வரிக்கேற்ப இந்த இரு தலைவர்களின் வாழ்க்கை வரலாறும் நமது வாழ்க்கையையும் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தின் மீது பொறுப்புள்ளதாகவும் அக்கறையுள்ளதாகவும் மாற்றும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.